வணக்கம். இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். மெயினாக யாருக்குன்னு சொன்னால் இந்த லாஸ்ட் 4 டைம்ஸாக வந்து நம்ம ஈவினிங் ஜோஹோ செஷன் வச்சுருக்கோம். அவங்களுக்குலாம் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து நான் ஒரு விஷயம் போட்டிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 2 வீடியோ போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 60-70 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஒன்றே ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு அமாவாசை அண்ட் மார்க்கெட்டில் வொலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக வந்து அது வந்து மனசில் வச்சிங்க. நிறைய பேர் நிறைய பேர் வந்து இந்த அமாவாசை டைமில், அதாவது அமாவாசை அதுக்கு முந்தின நாள் இதுக்கு அடுத்த நாள் எப்பயுமே இது வந்து ஹை எனர்ஜி டேன்றது நான் பேசியிருக்கேன். நீங்கள் மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்க, ஜோசியக்காரன்னு சொல்லிக்க, என்ன வேணா சொல்லிக்க, நீங்கள் உங்களோட லெஜர் எடுத்து பாருங்களேன். ட்ரேட் லெஜர் நீங்கள் எடுத்துங்க, ட்ரேட் புக்கு நீங்கள் எடுத்து பாருங்க. அதுல லாஸ், பெரிய லாஸ் வந்த டேட் நீங்க எடுத்து பாருங்க. அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி என்ன இருக்குன்றது நீங்க பாருங்க. மோஸ்டா நான் சொல்றது வந்து நீங்க நம்புவீங்க. இது வந்து மூட நம்பிக்கைன்றது அடுத்த விஷயம். பட் இது வந்து என்னோட ட்ராக் ரெக்கார்ட், என்னது மட்டும் இல்லை, கிளைண்டோட ட்ராக் ரெக்கார்ட்ஸும் வச்சு நான் சொல்றேன். சரி, இதெல்லாம் எதுக்குடா நீ சொல்றேன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து மார்க்கெட் -90 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆச்சு. பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னு சொன்னால் நேத்தே வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 21,000லயே கால் ரைட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 4-5 டேஸாவே வந்து அந்த 21,000 லெவல்ல தான் கால் ரைட் ஆயிருந்துச்சு. அண்ட் கீழே வந்து எங்க இருந்துச்சு 29,000, சாரி, கீழே எங்க ரைட் ஆயிருந்துச்சு 20,900, 20,800 அந்த ஜோன்ல தான் வந்து ஹையஸ்ட் புட் ரைட் ஆயிருந்துச்சு. ஸோ பெரிய ஃபால் இருக்காது, பட் டெஃபினட்டா வொலட்டாலிட்டி இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் நிஃப்டியில மட்டுமே 170 பாயிண்ட்ஸ், தோ 90 பாயிண்ட்ஸ் மைனஸ், பட் 170 பாயிண்ட்ஸ் ஸ்விங். பேங்க் நிஃப்டி 216 பாயிண்ட்ஸ் ஃபால். பெரிய ஃபால் கிடையாது, நிஜமா இது வந்து பெரிய ஃபால் கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட் வந்து இன்ட்ராடே ஸ்விங். இன்ட்ராடே ஸ்விங் வரும்போதும் இது மாதிரி உழுவுதுன்னு சொன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்கன்றது தெரியும். இது எல்லாம் எப்போ நடந்துச்சு? காலையில அமைதியா ஒரு 13, 14, 15 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் பிளஸ்ல தான் இருந்துச்சு. மத்தியானம் 12:30 மணிக்கு மேல ஆட்ட ஆரம்பிச்சான். ரைட், இதுல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லலாம். அதாவது மார்க்கெட் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டை பார்த்து ஓப்பன் ஆச்சு. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஒன்றும் பெருசா நெகட்டிவ் வரல. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு நம்ம சொந்தக்காரர் பேசுறாரு, யூஎஸோட ஃபெட் சேர்மன் பேசுறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி. இதுக்கு நடுப்புற 7 மணிக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் இருக்கு. டெஃபினட்டா இந்த ரெண்டுமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கும்ன்றது நினைக்கிறேன். பாசிட்டிவ்னா இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியா இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண போறது கிடையாது. ஸ்டேட்டஸ் கோட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சத்தியமா வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அட்லீஸ்ட் மே ஜூன் என்னோட அபிப்பிராயம் பிளஸ் எல்லாத்தோட அபிப்பிராயம் வந்து மே ஜூன் வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோட் மெயின்டைன் பண்ணுவாங்கன்றா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏன் இந்த 90 பாயிண்ட்ஸ் டவுன்? ப்ராஃபிட் புக்கிங்னு வச்சுக்கலாம், பயம்னு வச்சுக்கலாம், ரோல் ஓவரோட டென்ஷன் வச்சுக்கலாம். லாஸ்ட் 4-5 டேஸாவே வந்து ரிவர்சல் பேட்டர்னாவே காட்டிட்டு இருக்கு, பட் கீழே உழுவுல. சரி, இன்னைக்கு நீங்க ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்க எடுத்து பாருங்களேன். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டு டேட்டாவுமே நம்ம எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான டேட்டாஸ், நிஃப்டியோட டேட்டாஸ் எடுத்தீங்கன்னா 21,000ல தான் ஹையஸ்ட் கால். புட்டு எங்க இருந்துச்சு 20,900ல ஹையஸ்ட் புட்டு. அண்ட் கீழே ரைட் செகண்ட் ஹையஸ்ட் புட் வந்து 20,500ல வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் அவ்வளோ தூரம் வருமா? சத்தியமா நாளைக்குள்ள வராது. நாளைக்குள்ள நான் 400 பாயிண்ட் கீழே விழுவும் நீங்க நினைக்கிறீங்களா? சான்சஸ் ரொம்ப கம்மி. சரி, பேங்க் நிஃப்டி நீங்க வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 47,500ல ஹையஸ்ட் காலும் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 47,200ல இருக்கு. அண்ட் புட்டு எங்க இருக்குன்னு சொன்னால் 47,000ல இருக்கு. ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வந்து நிஃப்டி எங்க க்ளோஸ் ஆயிருக்கு 47,097ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும் 47,275. ஸோ சேஃபா வந்து மேல ஒரு 300 பாயிண்ட், கீழே ஒரு 300 பாயிண்ட் அப்படிதான் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஸ்ட்ராடல்ல போட்டிருக்காங்களான்றது தெரியாத ஒரு விஷயம். இதுதான் வந்து மார்க்கெட்டோட நிலவரம். நம்மளோட கதையை நம்ம பார்த்துக்கலாமே. நம்ம ஜேகே பேங்கை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னோம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 100 rupeesல சொன்னோம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு 134, க்ளோஸ் டு அபவுட் 34% வந்திருக்கு லாஸ்ட் 4 months பீரியட்ல. 4 months இல்லை 3 months பீரியட்ல. இன்னைக்கு மட்டுமே அது வந்து 7% அப்பு. ஐஓபி பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம்.
அண்ட் ஐஓபி வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு, பட் க்ளோஸ் ஆகும்போது ஃப்ளாட் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கட்டாயம் அது வந்து வெடிக்கும் மேல் சைடில். தீனா பேங்க் இதை பற்றியும் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஜோஹோ மீட்டிங்கில் 3rd செஷனில், அதாவது இந்த வாரம் இல்லாத இதுக்கு முந்தின வாரத்தில் வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து இன்னைக்கு 3.5% அப்பு. பிஇஎம்எல் நம்ம குரூப்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், யூடியூப்லேயே நம்ம பேசியிருக்கிறோம். அது வந்து இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், க்ளோஸ் டு அபவுட் 2.25% அப்பு. இதுக்கு அடுத்தது வந்து ஜெய்கார்ப் வந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணல, ஜோஹோ மீட்டிங்லேயும் டிஸ்கஸ் பண்ணல, இல்லை நம்ம யூடியூப்லேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஒரு அமைதியான ஸ்டாக். நாங்கள் வந்து பிக்கப் பண்ணது என் கிளைண்ட்ஸ்க்கு, ஓகே, பிக்கப் பண்ணது வந்து அரௌண்ட் 200 லெவலில் பிக்கப் பண்ணோம். எப்போ? ஆகஸ்ட் மாதம் பிக்கப் பண்ணோம். இன்னைக்கு வந்து 322, ரைட்? ஸோ மோர் தென் 50% வந்து அப்பில் இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, அதோட டார்கெட் எங்கே இருக்கு? 400 பக்கமாக இருக்கு. எப்போ வரும்? அடுத்த ஒரு 3 மாதம் 2 மாதம்னு வச்சிங்களேன், 2 மாதத்துக்குள்ள அந்த டார்கெட் அச்சீவ் ஆகும். இன்னும் 80 ரூபா அப்சைடு இருக்கு, க்ளோஸ் டு அபவுட் 80 ரூபா. அதுவும் வந்து இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 1.5% அப்பு, ரைட்? மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. டெஃபினட்டாக நான் கொடுக்குறது ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துங்க, இல்லை ஐடென்டிஃபைன்னு வச்சிங்க. நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட பெஸ்ட் கன்சல்டன்ட் யார் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிங்க. சரி, இது இல்லாத நம்ம வந்து ஹிண்டல்கோ சொல்லியிருக்கிறோம். ஹிண்டல்கோவில் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. 497 500 லெவலில் வரும்போதும் நம்ம டார்கெட் அப்சைடு கொடுத்தப்ப நிறைய பேர் சிரிச்சாங்க. சார்ட் சொல்லுது, நான் சொல்லன்னு. இன்னைக்கு வந்து அது 527ல இருக்கு, க்ளோஸ் டு அபவுட் 1% அப்பு. ஜைடஸ் லைஃபும் நம்ம வந்து பை சொல்லியிருந்தோம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம பை சொல்லியிருந்தோம். அந்த லெவல்ல இருந்து கீழே வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அப்சைட் டார்கெட் நிறைய இருக்கு, அண்ட் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். சரி, பாசிட்டிவ் எல்லாமே பேசணுமே, நெகட்டிவ் பேசணுமா? கட்டாயம் பேசணும். ஆர் பவர் இன்னைக்கு வந்து 5.5% வந்து நெகட்டிவ் போயிருக்கு. மதர்சன் நெகட்டிவ் போயிருக்கு 1.5%. சுஸ்லான் 1.25% வந்து நெகட்டிவ் போயிருக்கு. இட் இஸ் மோர் ஆன் தி அக்யூமுலேஷன் சைடில் தான் போயிட்டு இருக்கு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஆல்மோஸ்ட் 12% 2 நாளைக்கு முன்னாடி உள்ள போச்சு. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.25% மைனஸ்ல போயிருக்கு. ஸோ மைனஸ் சைட்லயும் இருக்கு, பட் மைனஸ்ன்றது ப்ராஃபிட்ல தான் மைனஸ், ஆக்சுவல் மைனஸ் கிடையாது. எஸ், டார்கெட் அப்சைடு இருக்கு. ப்ராபப்ளி ஒரு சின்ன ப்ராஃபிட் டேக்கிங் எடுத்து அடுத்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இதை பற்றி ஜாஸ்தி பேச வேணாம். நம்ம வந்து 2 விஷயத்த பேசலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு? மார்க்கெட்டில் மோர் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்கெங்க நடந்துச்சு? கெமிக்கல்ஸ், மெயின்லி பிஐ இண்டஸ்ட்ரினால. இன்டர்நெட் பூரா தேடி பார்த்தோம், எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் கிடையாது. ஆனால் பிஐ இண்டஸ்ட்ரி இன்னைக்கு பெருசா கீழே விழுந்திருக்கு. எவ்வளவு கீழே விழுந்திருக்குன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 10% கீழே விழுந்திருக்கு. அந்த ஒரே ஒரு ஸ்டாக் கெமிக்கல் செக்டரை பூரா வந்து நெகட்டிவ்ல ஆக்கி விட்டுருச்சு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கேபிட்டல் குட்ஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஏன் நெகட்டிவ்னு தெரியாது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பாசிட்டிவான ஒரு இது. ஏன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே வந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆயில் இம்போர்ட் பண்ணி விற்கும் போதும் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இவங்களுக்கு எல்லாமே அட்வான்டேஜ், எக்ஸப்ட் ஃபார் ஓஎன்ஜிசி. பிபிசிஎல், ஐஜிஎல், கெயில், ரிலையன்ஸ் மேபி அதனால இருக்கலாம் 1.5% விழுந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கிறனால அது கீழே விழுந்திருக்கு. நம்ம அல்ட்ராடெக் சிமெண்ட் முந்தானேத்துல நேற்று வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் அண்ட் அல்ட்ராடெக் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நான் மோர் ஆன் இந்தியா சிமெண்ட் சைடில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அல்ட்ராடெக்கும் சொல்லியிருந்தேன், பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் பேசல அதை பற்றி. நேற்றும் வந்து அப்பு, இன்னைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 1.8% அப்பு. நிறைய சிமெண்ட் செக்டர்ல வந்து நிறைய கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் கன்சாலிடேஷன் ஆகும், நிச்சயமா ஆகும். சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் பெரிய கம்பெனிஸ் வந்து மிழுங்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இதுதான் வந்து மார்க்கெட் சூழ்நிலை. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பிடிஎஸ்டி சொல்லுங்க அண்ட் பை டுடே செல் டுமாரோ. அதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் டெஃபினட்டாக நாளைக்கு மார்னிங் வந்து பார்க்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்கள் வந்து ஷார்ட் சைடில் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட், சரியா? நெகட்டிவ் சைடில் முதல் எடுத்துக்கலாம். பிஏ இண்டஸ்ட்ரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சூப்பராக ஏறி இருக்கு அண்ட் ப்ரைஸ் வந்து கீழே குறைஞ்சிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ட்ராப் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு.
இன்னைக்கு 10% விழுந்திருக்கு, நிறைய பேர் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ராப் பண்ணுறதுக்கோசரம் அப்சைடு வந்து ஒரு சின்ன புல் பேக் வரலாம், மறுபடியும் நான் இது சொல்கிறேன். அடுத்தது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸான். எஸ், டெக்ஸான் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சம்வேர் க்ளோஸ் அபவுட் 5300 ஜோன் இருக்கும் போதும் அதுக்கு 6500 600 டார்கெட் நான் சொல்லியிருந்தேன். அது சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசமா இருக்கு. அதை பத்தி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு அழகா நம்ம செந்தில் பண்ணுவார் தெரியுமா கிண்டலுக்கு, தொட்டுட்டேனேன்னு, அது மாதிரி 6600 தொட்டுட்டு அங்கிருந்து கீழே வந்துருச்சு. எங்க க்ளோஸ் ஆச்சு? 6377ல க்ளோஸ் ஆச்சு. நாங்க எங்களோட கஸ்டமர் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து அரௌண்ட் 6540 550 560 அந்த ஜோன்ல வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. இதுக்கான இமீடியட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. மேபி லேட்டர் ஸ்டேஜஸ்ல நம்ம ரீஎன்டர் பண்ணலாம். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் சைடில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ப்ரைஸ் மட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 5.5% அப் ஆயிருக்கு. அண்ட் ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11.77% ஆயிருக்கு. ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெஃபினட்டா சம்திங் இஸ் குக்கிங். மேபி ஒரு 2-3 நாள் ஒரு சின்ன டவுன் சைடு வந்துட்டு ஃபர்தர் அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது ஜிண்டால் ஸ்டீல் ஆல்மோஸ்ட் 7.5% வந்து ஓஐ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ரைஸும் வந்து ஆல்மோஸ்ட் 4.25% 4.3% ஏறி இருக்கு. ஸோ ஜிண்டால் ஸ்டீல் ஒன் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் விச் யூ கேன் வாட்ச். தேர்ட் ஸ்டாக் வெரி இன்ட்ரெஸ்டிங். சார்ட் வைஸ் நீங்கள் போய் பார்க்கும் போதும் யார் யாருக்கெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியுமோ நீங்களா போய் சார்ட்டை போய் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நியூ ஆல் டைம் ஹை ரைட் டச் பண்ணுறதுக்கான லெவலில் இருக்கு. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹை வந்துச்சு. அந்த ஹையை வந்து உடைக்கிறதுக்கு தலைவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அண்ட் மூணாவது ஸ்டாக் வந்து கேன்ஃபின் ஹோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 8.3% வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெஃபினட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேன்ஃபின் ஹோமை யோசிக்கலாம். ரைட், ஒரு 3 நாள் 2 நாள் 3 நாளில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேட், இந்த ஸ்விங் ட்ரேட் இன்வெஸ்டர்ஸும் கேன்ஃபின் ஹோமை யோசிக்கலாம். இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னால் ஜோஹோ மீட்டிங்கில் டெஃபினட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.